அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கும்போது அங்கே நிறுத்துவாங்க, நிறுத்துவாங்க. பின்னாடி பண்ணிட்டு வந்துட்டாங்க, முன்னாடி பண்ணுவாங்க. நல்லபடியாக சாமியில கும்பிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா இது என்னுடைய 4வது வாரம். நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் 4 மணிக்கு பார்த்துருப்பீங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 மணிக்கு வந்து நாங்கள் 4 மணிக்கு நாங்கள் எடுத்துகிட்டு இருப்போம். நாங்கள் நின்றுட்டு இருப்போம். நாங்கள் போனால் இந்த டைம் வந்து ½ அன் ஹவரில் நாங்கள் சாமியை பார்த்துருக்கோம்னா இது எனக்கு ஃபஸ்ட் டைம். இது நாங்கள் நைட்டு 1 மணிக்கெலாம் வந்துட்டோம். நாங்கள் 1 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் எங்களை உள்ளே வந்து கார் வந்து அலோவ் பண்ணலை. நாங்கள் வெளியவே வந்தீங்கனால மழைனால உள்ளே நாங்கள் வரல. ஸோ கரெக்டாக வந்து 4 மணிக்கு உள்ளே நான் வந்தேன். அங்கே சாமியை பார்த்தாச்சு. அந்த விளக்கு போட போகிறேன். விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பயுமே, ஆனால் எல்லோரும் நினைக்கிறீங்க சுற்றி நம்ம வந்து பூவெலாம் நிறைய வச்சு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி வாங்காதீங்க. ஏன்னா எரியும் போது பூ சேர்ந்து வந்து எரிஞ்சிருது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த டைம் எனக்கு அளவாக இருந்தால் போதும். இந்த மாதிரி சரிங்களா, பூ வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சு வாங்கிக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி வச்சு வாங்கிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு இந்த பக்கம் சுற்றி நமக்கு பூவெல்லாம் எரியாது. நான் போன டைம் பார்த்தேன், அத்தனை பேரோட பூவெல்லாம் சேர்த்து அப்படியே எரியுது. ஸோ அதனால் இந்த மாதிரி அளவாக இருந்தால் போதும் சரிங்களா. வரும்போது இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. வெல்கம் பேக் டு ஜெகா வைஷு சேனல். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிவாபுரி வந்திருக்கேன். சொல்லப்போனால் இது என்னுடைய 4வது வாரம் என்னோடது. நான் இடையில வீடியோஸ் போடலை. என்னங்கக்கா ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து உட்காட்டுமா ஆன் பண்ணிட்டியா. இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 4:15 மணி இருக்கும். காலையில் 4:15. எப்பவுமே நாங்கள் சிறுவபுரி நாங்கள் வரும்போதெல்லாம் எங்களுக்கு வந்து அங்கே நாங்கள் மெயின் ரோட்லேயே வண்டி வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. சரி எப்போ தான் உள்ளே விடுவோம். நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணோம், இன்றைக்கி 1 மணிக்கு நைட்டு 1 மணிக்கே வந்துட்டோம். ஆனால் எங்களை உள்ளே அலோவ் பண்ணலை. அப்போ நாங்கள் வரும்போது ஒரே ஒரு காரு தான் வெளியே நின்றுச்சுங்க. உண்மையாகவே சொல்ல போனால் சிறுவாபுரி கோயிலில் வந்துட்டு எதுக்காக வந்து இந்த ஒரு டைமில் கூட வந்து எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சில கோயிலுக்கு நைட்டில் போய் சாமி கும்பிடுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முருகன் கோயிலில் அதுவும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நடை பார்த்திங்கன்னா 4 மணிக்கு திறக்கிறாங்க. அதுலேயும் பாருங்கள் இன்றைக்குமே 4 மணிக்கு திறந்துருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் உள்ளே எங்களை அலோவ் பண்ணலை. சரி நம்ம மழை வந்துட்டோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் கார்லேயே படுத்துட்டு இப்போ தான் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் இங்கே வந்தோம். ஸோ முடிச்சு பார்க்குறோம், அவ்வளோ வண்டி நிற்கிது. பின்னாடி 1 by 1 வந்து அவ்வளோ வண்டி நிற்கிது. இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ வண்டி நிற்கிது. கேட்டால் சொல்கிறாங்க எல்லோரும் நைட்டே வந்துடுவாங்க. நைட்டு 12 மணிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கார்லாம் உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க சரிங்களா. அதனால் வந்து நைட்டு ஒரு 12 மணிக்குள்ளே வந்தால் மட்டும் நம்ம கார் உள்ளே வந்து அலோவ் இல்லாட்டி கார் வந்து வெளியே தான் நிற்கும். அதாவது அங்கேருந்து நாங்கள் தனியாக தான் வருவோம். நாங்கள் 150 பேர் சரி 150 ரூபா வந்து கொடுத்து நாங்கள் ஆட்டோவில் வருவோம். கூட்டம் வர மாட்டோம். நான் தனியாகவே பிடிச்சிட்டு வந்துடுவேன். நான் ஏன்னா எல்லோரும் சேர்ந்தா தான் எல்லோரும் வண்டி எடுப்பாங்க. நாங்களே நாங்கள் தனியாக வரணும்னு நாங்கள் தனியாகவே கொடுத்துட்டு வந்துடுவோம். இந்த ஒரு 2வது வாரம் 3வது வாரம் செம்ம கூட்டம். போன டைம்லாம் நிற்கிது. அங்கே காட்டுப்பா, அங்கே நின்றுச்சு கூட்டம். அந்த முக்கில் நின்றுது கூட்டம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இங்கெல்லாம் இன்னும் யாருமே நிற்கலை. நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் போக போகிறோம். ஏன்னா இப்போவே கூட்டம் வந்துட்டு தான் இருக்காங்க. நாங்கள் போக போகிறேன் சரிங்களா. நான் என்னன்றதை நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் சரிங்களா. மணி இப்போ கரெக்டாக வந்து மணி 4:15 மணி ஆகிடுச்சு. ஸோ எப்போ சாமியை பார்த்துட்டு வெளியே வரணும் அப்போ வந்து மீதி வ்ளாகை நான் வந்துட்டு பேசுகிறேன். இதை நம்ம முடிச்சுட்டு நம்ம எங்கே போக போகிறோன்றதே கண்டிப்பாக இதோட வீடியோவில் எண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காலையில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். எங்கேயுமே நான் நின்று கூட பேச முடியும்னா அவ்வளோ டைமே இல்லை சுத்தமாக. அங்கே 5 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரொமோஷனாக தான் போய்கிட்டு இருக்குங்க. நீங்கள் வந்து சிறுவாபுரி போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து நைட்டு போய் ஸ்டே பண்ணி 4 மணிக்கு எழுந்து சாமியை கும்பிட்டுட்டு நீட்டாக வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஸ்வீட் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிடு. அதுதான் உண்மை. ஏன்னா நாங்கள் வந்து எத்தனை டைம் 1 2 ஒரு 3 டைம் போயிருக்கோம். இது எனக்கு 4வது வாரம் இன்றைக்கி நான் போனது. அந்த 3 டைம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் சரிங்களா. அன்னைக்கு நான் போகும்போது பார்த்திங்கன்னா சரி அந்தளவுக்கு கூட்டமே கிடையாது. ஆனால் அதுக்கடுத்த வாரம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் அப்படியே நான் திருவண்ணாமலை போனேன் சரிங்களா. அப்போ பார்த்து செம்ம கூட்டம். அதுதான் கூட்டம் நினச்சேன். ஆனால் 3வது வாரம் போனோம் பார்த்தீங்களா கூட்டம். அதுதான் கூட்டம்.
நான் இந்த வாரம் பயந்துட்டேன், ஐயோ நாளைக்கு வேறு அமாவாசை வேறு எப்படா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நான் வந்து இன்றைக்கி நான் மதியம் தான் போகிற மாதிரி பிளானிங் சரிங்களா. ஆனால் என்னென்னா அதாவது இந்த கோயம்புத்தூர் ஒரு ப்ரொமோஷனாக தான் போயிட்டுருக்கேன் சரிங்களா. அது கண்டிப்பாக போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்கிறேன். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன், கோயம்புத்தூர் தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்குமே என்னை இன்வைட் பண்ணாங்க. பட் நான் எந்த ஃபங்க்ஷனுக்குமே நான் யாருக்குமே போகலை. கண்டிப்பாக நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் வீடியோ போட்டே ஆகணும். சொல்லப்போனால் வந்துட்டு மணியோட மேரேஜுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டுருந்தாங்க. சாரி, மணியோட மேரேஜுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாரு. பட் தம்பியோட மேரேஜுக்கு நான் போக முடியல. அப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போக முடியல. கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வின் சாரு அவங்களோட வளகாப்பு கூட இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கும் போக முடியல. அப்புறம் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்வைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு அக்கா வந்துருங்கக்கா. அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பாப்பா, ராதா பாப்பா அவங்களும் என்ன அவங்களோட மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருந்தா. பார்த்திங்கன்னா அதுக்கும் நான் போக முடியல. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் எனக்கு இன்வைட் பண்ணுறாங்க. பட் என்னால் போகவே முடியல. ஸோ இதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகணும். ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணுறதே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வெளியூரில் போய் ஒரு ப்ரொமோஷன் அது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் சிறுவாபுரி போகிறீங்கன்னா மார்னிங்கே நீங்கள் கிளம்பிடுங்க சரிங்களா. அதாவது காலையில் போயிட்டு சீக்கிரம் போய் சாமி பார்த்துட்டு வந்துடுங்க. காலையில் அந்தளவுக்கு கூட்டம் இருக்கிறது இல்லைங்க. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து 3 hours நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் சாமியை பார்த்தா மட்டும்தான் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சரிங்களா இருக்கு. அப்படி இருக்கு. என்கிட்ட சேஞ்சே இல்லை. எல்லாட்டையும் நாங்கள் எங்கே பார்த்தாலும் வந்து கேட்பாங்க. நான் எதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம், இல்லாட்டி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவோம். சேஞ்ச் இல்லாதனால தான். ஏன்னா எல்லாட்டையுமே ஜிபே 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 இப்போ பார்த்தாலும் ஜிபே ஜிபே தான் இருக்குது. போயிட்டுருக்கேன். வைஷு வந்து ஸ்கூலில் விட்டேன். வைஷுமே பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ரொம்ப நாளாக என்னங்க ஆச்சு கேட்டுட்டு இருந்தீங்களே, சுத்தமாக உடம்பு முடியல. ஒரு 2-3 வாரமாக ரொம்ப முடியாமல் ஆயிட்டு. அதனால் பார்த்திங்கன்னா அதோடு தான் நான் கிரிவலம் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து சிறுவாபுரியும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் வந்து அவ்வளோ பெரிய க்யூவில் நின்று சாமியை கும்பிட்டு எல்லாம் முடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு கூட மாற்றிட்டோம். வீடும் கூட மாற்றிட்டேன். அது கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அதை வீடு மாத்திரம் அது பெரிய கதையே சொல்லலாம் அந்த வீடை மாற்றும் போது. ஏன்னா பீரோ வந்து நம்ம ஒரு வீடு வந்து போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த திங்ஸ்லாம் இங்கெங்கே வைக்கணும் நம்ம பிளானிங்கோட போயிருப்போம் இல்லையா. ஆனால் அது வைக்க முடியாமல் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நான் எதுக்காக வீடு நான் மாற்றினேன், இப்போது நான் இருக்கிற வீடு என்ன அப்படின்றத கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். பார்த்திங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் அங்கே போனோம். கரெக்டாக 1/2 hourல 4 மணிக்கு உள்ளார போனேன் சரிங்களா. 4 விழுந்துட மாட்டிருக்கேன். 4 மணிக்கு போனோம். கரெக்டாக 4 மணிக்கு போதெல்லாம் 4:15 போனோம்னு நினைக்கிறேன். 4:15 போனோம். 4:30 4:45 அங்கே வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விலைக்கு போட்டுட்டு எல்லோரும் சொன்னாங்க விலைக்கு தான் ஃபஸ்ட்டு போடணும். இங்கே வந்து எப்படின்னா எல்லோரும் நாங்கள் 100 ரூபா டிக்கெட் தான் போவீங்க. 100 ரூபா டிக்கெட்லேயே நிற்பாங்க, 3 மணி நேரம் நிற்பாங்க க்யூவில். அப்போ 50 ரூபா டிக்கெட் 100 ரூபா டிக்கெட்லாம் யோசிப்பாங்க. அப்படின்னா நான் நினைப்பேன் எல்லாருமே 100 ரூபா டிக்கெட் நம்ம கொடுத்தா சீக்கிரம் போயிடலாம், சீக்கிரம் எல்லோரும் இங்கே வந்துடுறாங்களா. அப்போ அவங்க ஃப்ரீ டிக்கெட் எல்லாமே வந்து சீக்கிரம் போயிடுறாங்களாட்டு இருக்குது. ஏன்னா அங்கே அப்போ ஃப்ரீயாக தான் இருக்கும் கரெக்டுங்களா. எல்லாருமே இல்லை நம்ம 100 ரூபா டிக்கெட்டில் போயிடலாம், அப்போ சீக்கிரம் போவோம்னு எல்லாம் இங்கே வந்து அவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு வந்து ஃப்ரீ டிக்கெட் தான் வந்து ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டைம் வந்து ஃப்ரீயாக வந்து ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நான் சாமியை வந்து முன்னாடி வச்சுருந்தாங்க. அவங்களுடைய ஒய்ஃபோட 2 பேர்த்தையும் வள்ளி தெய்வானே அவங்க வந்து முன்னாடி வச்சுருந்தாங்க. அவரை மட்டுமே நான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவரை சரியாக நான் பார்க்கல. எனக்கு அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இவங்களை மட்டும் நான் பார்த்துட்டே இருந்தேன். முன்னாடி வச்சுருந்தாங்க அவரை மட்டுமே முழுக்க அவரை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வள்ளி தெய்வானே அவரோட நின்று வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அவங்கள மட்டுமே பார்த்துட்டு டக்குன்னு அவரை பார்க்கும்போது கிளம்பு அப்படின்ட்டாங்க. கிளம்பிட்டேன். உடம்பு சரியில்லைங்க, அதனால தான் வீடியோஸ் போடாமல் இருந்தேன். இதுதான் ரீசன், வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் வைஷுமா அப்போ இடையில அவளும் ஸ்கூலுக்கு போகலை. அப்புறம் நேற்று தான் போயிருக்கா. முந்தா நேற்று தான் போயிருக்கா 2 நாளாக. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா வைஷு ஸ்கூலுக்கு போயிடுச்சு. நான் காலையில் ஒரு 6:30 வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெலாம் கூட்டி விட்டு வீட்டில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வைஷு வந்துட்டு அவளை போய் ஸ்கூல்லலாம் விட்டாச்சு. நான் கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்குள்ளே அங்கே இருக்கணும், கோயம்புத்தூரில் இருக்கணும். ஸோ அந்த ப்ரொமோஷன் போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும்
தெரியாது. மைக்கு கொண்டு வரலைங்க. அவங்களும் இந்த வீடியோஸ் பார்ப்பாங்களான்னு தெரியாது. பட் நான் எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் வந்து சாரி கேட்கணும். அவர் ராஜ்பி அவருடைய பையனுக்கு கூட பார்த்தீங்கன்னா பர்த்டே கூட இன்வைட் பண்ணியிருந்தாரு தேவக்கோட்டை. அதுக்கும் நான் போக முடியல. இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் நான் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்தடுத்து என்ன எல்லா ஃபங்க்ஷனுக்குமே போகணும். ஏன் வண்டி அலமுது. கடவுளே, ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல ஓட்டி பழகணுங்க. நான் ஓட்டுவேன், ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா நான் பாட்டுக்கு ஓட்டுவேன். ஓட்டி பழகணும் அதுக்குள்ள சீக்கிரம். ஏன்பா தயவு செஞ்சு ப்ளீஸ் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக போங்க. ஆனால் என்ன தெரியுமா, நானே ஃபஸ்ட்டு ஸ்லோன்னு சொன்னேன்னா இப்போ ஸ்பீட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாக போய் அங்கே போகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் நான் கிளம்பணும். அதுக்காக எதுவுமே எடுத்து வைக்கல. சாரீ கூட வரும்போது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத நான் போக போக சொல்கிறேங்க. சிறுவாபுரி கோயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 வாரம் போயிட்டேன். நான் 2 வாரத்தோட வீடியோஸ் நான் போட கிடையாது. நாளைக்கு அமாவாசை. நான் பௌர்ணமிக்கு வந்து நான் கிரிவலம் போயிட்டேங்க. நாளைக்கு அமாவாசைக்கு திருவண்ணாமலை போக முடியாது. பட் நான் இதுக்கப்புறம் மந்த்லி வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம அங்கே திருவண்ணாமலையில் ஆல்ட்ரு ஆகிடுவேன். சரிங்களா? நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே நாளைக்கு நான் சீக்கிரமாக இங்கே வந்துட்டேன் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகணும். அது மட்டும் அதனால சீக்கிரம் வந்துடும்னு நினைக்கிறேன். என்னால் முடியல, பேச முடியல என்னால். வீடியோ பார்த்துக்கலாம் ரொம்ப நன்றிங்க. நான் முடிச்சுக்கிறேன். என்னால் சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி குறைன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா? நான் வேணும்னே ஆளலை. நான் வேணும்னே ஆளலை. வண்டி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, சரியில்லை. சத்தியமா முடியல. தயவு செஞ்சு மெதுவாக போ. ஒரே டிரைவரை மட்டும் வண்டியில் என்றைக்குமே நம்ம புக்கிங் போட்டு வச்சிடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு மேடம் வாங்க, அப்புறம் வந்துட்டு அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கவே அங்கே நிறுத்துவாங்க, நிறுத்துவாங்க, அப்புறம் நிறுத்த மாட்டாங்க. நம்ம இப்படி பிடிச்சிதான் உட்காந்துக்கணும். இந்த ஸ்டாண்ட் இப்படி தான் இந்த பஸ்ஸில் போகிற மாதிரி தான். அப்புறம் நான் அப்போ வடிவேல் மாதிரி போயிட்டு வரேன். நான் பின்னாடி போயிட்டு வந்துட்டு இருக்கேன். பின்னாடி உட்காந்தா நான் இங்கே இந்த சீட்டில் இருந்தேன்னா அந்த சீட்டுக்கு போவேன். ஐயோ, லாஸ்ட்டாக என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க கழுத்துளி பரவாயில்ல கேட்டாங்க. லாஸ்ட் டைம் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போனேங்க. அங்கே டேப்லெட் போட்டேங்க. உண்மையிலே சூப்பர். இப்போ அந்த வலி எங்கே போச்சு அப்படியே வந்து இங்கே கீழே இங்கே வந்து இறங்கிடுச்சு. இப்போ இந்த வலி இது 1 மாதத்தில் வந்துட்டு இது ஆப்ரேஷன் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் வைஸ் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான், வ்ளாக் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ பாய். இப்படிலாம் வண்டி ஓட்டாதீங்க. கட் பண்ண கூட முடியல.